ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி அலாசி காய போடணும். க்ளீன் பண்ணணும். சரிங்களா? பார்க்க தான் இவ்வளோ நிறையா இருக்குது, ஆனால் கொஞ்சமாக தான் வரும். சரிங்களா? 2 இதில் பூ இருக்குது. இதோ வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு அலாசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காய போடணும். சரிங்களா? ஏன்னா மண் இருக்கும் இதிலெல்லாம் வந்து பூச்சி இதெல்லாம் உட்காந்துருக்கும். அதனால் க்ளீன் பண்ணி தான் போடணும். எத்தனை 1 2 4 5 6 இதெல்லாம் பூ தெரியுது பாருங்க. தான் அதில் பூ தெரியுதா? காஞ்சிச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு 1/4 கிலோ கூட இருக்காது. மொத்தம் 9 கட்டு. இப்போ இது எல்லாத்தையும் போய் தண்ணிக்குள்ளே விட்டு அலாசி வட்டி கட்டி கொண்டு வந்து போ சொல்லி வச்சு வாங்கிட்டு வந்திருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதில் பூ இருக்கா? இதில் பூ இருக்கு. காய போட்டு எடுத்துக்கோ. இது இருக்கா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் பேக்குக்கும் ஹேர் ஆயிலுக்கும் சேர்த்து தான் எல்லாமே ரெடி பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து நீங்களே கண்டுபிடிங்க இது என்ன விதை அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது ஒரு விதை ஹேர் க்ரோத்துக்கு. இந்த விதை என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போய் நம்ம ஃபஸ்ட்டு அலாசுவோம். இது வந்து காய வச்சு எடுத்துட்டேன். காய வச்சதுக்கப்புறம் தான் இப்படி இருக்குது. சரிங்களா? சத்தம் கேட்குதா? இப்போ இது வந்து க்ளீன் பண்ணி இதையும் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அலாசுவோம்.